விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். இந்த பதிவில் இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி குறித்து பார்ப்போம்ப்பா. அவங்க இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆனுவல் பிளானர் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வருஷத்துக்கு ஊற்றி முடியாச்சு, அவ்வளோதான். 2026க்கு எந்த இதுவும் கிடையாது. 2025லேயும் ஒன்றும் எடுக்கலை. எடுத்ததே கோர்ட்டில் கேஸு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு மேக்சிமம் இது பற்றி தான் பேசினேன். ஓரளவுக்கு மரியாதையாக பேசுகிறதுக்கு முயற்சிக்கிறேன். தெரியல, என்னையே அறியாமல் என் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக கொஞ்சம் கூட குறையாக வந்தால் கூட பெருசாக எடுத்துக்கிடாங்க, பார்த்துக்கிடுவோம். ஆனால் அது என்னென்னா, இப்போ திடீர்னு அந்த ஆனுவல் பிளானர் போட்டிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம்தான் அவங்க எடுப்பாங்களாம். பிப்ரவரி 2027 சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலு, பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் மார்ச்சு, அப்புறம் காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, அப்புறம் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அது ஆகஸ்ட்டு. இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது ஏற்கனவே போன வட்டம் ஒரு ஆனுவல் பிளானர் போட்டிங்க, எடுக்கலை. இது எதுக்குங்க இவ்வளோ பேர்? இந்த ஆஃபீஸர் செட்டப் வந்து போட்டிருக்கேன் பாருங்களேன். இதில் இப்போ அட் ப்ரெசண்ட்டு அவர் டிஜிபி சர்வீஸில் இருக்கிறவர் தான் இப்போ தான் போட்டிருக்காங்க. அவர் டாக்டர் சந்தீப் மிட்டல். அப்புறம் வந்து அவங்க ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அவங்க கயல்வெளி மேடம் இருக்காங்க, ஐபிஎஸ். அப்புறம் 2 எஸ்பி ரேங்கில் அவங்க குரூப் 1 ஆஃபீஸர். ஒன்று வந்து அவங்க சுஹாசினி மேடம், இன்னொன்று வந்து திரு கே ஸ்டாலின், இவங்க இருக்காங்களே. அப்புறம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் செட்டப் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அதில் இருக்கக்கூடியது எஸ்பி 1க்கு கீழே யார் யார் வர்றாங்க, எஸ்பி 2க்கு கீழே வர்றாங்க, அந்த லீகல் செல் எப்படி இயங்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இயங்குது, இது போக ஒரு டிபிஓ ஒன்று இயங்குது. அங்கேயே அவர்களுக்கான அந்த ஏ செக்ஷன், பி செக்ஷன், எஃப் செக்ஷன் எல்லா செக்ஷனும் இருக்கும். பிராத்மா, சம்பளம் அது இது போடணும்ல, அதனால் அது ஒன்று இயங்குது. அவ்வளோ பெரிய பில்டிங். ஆனால் அந்த கட்டடம், அதற்குரிய வந்து எலக்ட்ரிசிட்டி, இந்த உரிய ஆட்கள் ஓடுறாங்க பார்த்தீங்களா. இத்தனை அதிகாரிகள், தோளாந்துருத்தி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இத்தனை அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து போலீஸ் வெஹிக்கிள் எப்படினாலும் அந்த மேலே போக போக உயர் அதிகாரி வரைக்கும் 4 வண்டி கூட ஓடும். அதற்கான டிரைவர், அதற்கான ஃபியூயல் சார்ஜு, இந்த ஆஃபீஸில் இருக்கிற வெயிட்டிங்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர்லி, என்ன வேண்டா பண்ணுறீங்க? கொடுமை, கேவலப்பட்ட டிபார்ட்மெண்ட், கேவலம். இது ஒரு இதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காவல்துறையிலேயே அவ்வளவு கேவலமான ஒரு துறை, ஒன்றுக்கு ஆகாத குப்பை துறைனா டிஎன்பிஎஸ்ஆர்பி. பேசாமல் கலைச்சிட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துரு. அது எதை கூட குறைய ஆனால் கூட என்னமோ ஒன்று நடக்குதுல்ல. நீ என்னத்துக்கு இது? 1991 இப்போ இந்த முதல் நாள் இறந்தார்ல அவர் திரு வைகுந்த் ஐபிஎஸ், அவர் அவ்வளவு தூரம் டெடிக்கேட்டடாக உருவாக்கின டிபார்ட்மெண்ட். நல்ல நல்ல ஆட்கள் வருவாங்க, இந்த காவல்துறையில் நல்லது செய்வாங்க, நேர்மையாளர், பண்பாளர், ஒரு பைசாவுக்கான இது இல்லாத ஹானஸ்ட் ஆஃபீஸர்னா இப்போ வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஆனால் ஏன்னா அவர் இந்த துறைக்கு அவ்வளோ தூரம் செஞ்சார். அவர் வெளியேறியே வந்து இப்போ 35 வருஷம் ஆச்சு. ஆனால் 95ல் ரிட்டையர்டு, 95ல் ரிட்டையர்டு, இப்போ 31 வருஷம் இன்னமும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த துறைக்கு செஞ்சது அந்த அளவுக்கு. அதுக்கடுத்து படிப்படியாக தேஞ்சு சர்வீஸில் இருக்கிற ஆட்கள் தானே நியமிக்கணும். சர்வீஸில் இருக்கிற ஆட்கள் தான் இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பியினுடைய சேர்மனாக இருக்கணும். அந்த பழைய டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண வேலை, அந்த 2021 to 2026 டோட்டல் டெட்டோரியேஷன். ஆனால் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அப்படியே கொலாப்ஸ் ஆனது மாதிரி இந்த பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்ஆர்பி ஒன்றுக்குமே ஆகாமல் போச்சு. அவங்க இருந்த அந்த 5 வருஷ காலத்தில் என்ன எடுத்தாங்க? ஒன்று, அதற்கு முன்னாடி எடுத்த ஒரு எஸ்ஐ போட்டாங்க, ஒரே ஒரு எஸ்ஐ 72 கேஸ் பார்த்துட்டு அதுலேயும் இவங்க சொன்னதை கேட்கலையா? யார்? இந்த அரசியல்வாதி சொன்னதை கேட்கல, அந்த டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் கேட்கல. அப்போ இருந்த சேர்மனை மாற்றி விட்டாங்க. அப்போ இருந்த அவங்க ஏடிஜிபி கல்பனா நாயக் மேடம் அது பாட்டுக்கு அந்த அலுவலகம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் மாதிரி தீப்பிடிச்சு எரியுது. அந்த அம்மாவை அங்கேருந்து ஓட விட்டாங்க. பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னாங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு. அதை பற்றி எவனுமே கண்டுக்கல. அந்த அம்மா போனதே மிச்சம், என்னமோ செஞ்சு தொலைங்கடான்ட்டு. ஆனால் அந்த இதில் டிஎன்பிஎஸ்ஆர்பி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2024 ஆகஸ்டில் கொண்டு வந்து அந்த சுனில்குமார் ஐபிஎஸ், அவர் உத்தரப்பிரதேசம். ஆனால் அவர் 2021லேயே ரிட்டையர்டு. 2021 ஆனதுக்கு பிறகும் கூட அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அப்போ தானே அந்த ஜி ஸ்கொயர் அவங்களுடைய பினாமி தானே, அந்த ஜி ஸ்கொயரை டெவலப் பண்ண முடியும்ட்டு. அப்புறம் அங்கே டெவலப் பண்ணிவிட்டு இந்த 2024 சேர்மன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து
அந்த ரிட்டையர்ட் ஆனால் ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது, வேற என்னமோ ஒன்று வேணும். அவரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாங்க, எது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சேர்மனை. அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்றிலே இல்லை. ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர், சர்வீஸில் இருக்கிறது தானே வரணும். அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரியும் இதுவும் இப்போ இந்த போன 2026 ஜூனில் தான் அவர் ரிசைன்மெண்ட் போனார். ஒரு துரும்பாச்சும் கிள்ளி போட்டாருன்னு சொல்லுங்க. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட், காமன் ரெக்ரூட்மெண்ட் ஒரு துரும்பு கிள்ளி போட்டார். அந்த ஆள் வாங்கின சம்பளத்துக்கு மனசாட்சி இல்லாமல் இருந்துட்டு போறாங்க பாருங்க. கட்டாயம் வழங்க மாட்டாங்க. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, இயற்கை தண்டனையை கொடுக்கும். ஒரு துரும்பு மொத்த அந்த அலுவலகம் இயங்குது பத்திகளா, குறைஞ்சது வச்சா 5 கோடி ரூபாய் மாசத்துக்கு மக்கள் வரிப்பணம், நீங்களும் நானும் கொடுக்குற வரிப்பணம், மக்கள் வரிப்பணம் 5 கோடி ரூபாயை தின்னுட்டு எந்த வேலையுமே பார்க்காம பெஞ்ச தேய்ச்சிட்டு சௌரியமா உட்காந்துட்டு 11 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க. ஆனால் அவன் பாட்டு கிளம்பி போவேன், எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பதவி, இதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு அதிகாரம், ரத கஜ துரக பதாதிபதிகள் எல்லா சேனையும் இருப்பாங்க. ஆனால் சரி, ஒரு வேலையும் இந்த இளைஞர்கள் பற்றி நீங்கள் காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் அறிவிச்சோம்னு வைங்க, 5 லட்சத்துக்கு குறையாத இளைஞர்கள் இப்பையும் கனவை சுமந்து கொண்டு காக்கி ஊடை போடணும் அப்படின்றத லட்சியமாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு உயிரை கொடுத்துக்கிட்டு வேற எங்கெங்கேயே இருந்து வேலை பார்த்தாத, குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்தாத, அதையும் ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றிலாம் அவனுக்கு அக்கறை இல்லைங்க, அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அரசுக்காச்சும் தெரியுமா? அரசுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அரசு தான் அவர் போன வருஷம் ஆகஸ்ட்லேயே வந்து டிஜிபி தமிழ்நாடு, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், அவரே ரிட்டையர்மெண்ட்டு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இடத்துக்கு அந்த அம்மா வந்திருக்கானு, சீமா அகர்வால் மேடம் வந்திருக்கானு, வரவே விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளே போடலைல. அவர் 7வது இடத்துல இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் ஐபிஎஸை கொண்டு வந்து போட்டு அவருக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்களே தெரியல, அவர் ஓட முடியலைன்னு சொல்லி பிடிங்கி ஓட வச்சு இந்த நாசக்காடு திமுக அதிமுக, நாட் ஒன்லி இந்த திமுகன்னு சொல்லல, 2 பேருமே வந்து இந்த காவல்துறை நாசக்காடு. அதுக்கு முன்னாடி அந்த எடப்பாடி இதில் 2021 திருப்பதி டிஜிபியாக இருக்கிறாரு, அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டிஜிபின்னு ஒரு ஆளை கொண்டு வந்து நினைக்கிறான். அதான் சேர்ந்ததுல இருந்தே வந்து அவனை பற்றி தெரியும், பக்கா உமனைசர்னு சொல்லி. அந்த ஆள் வந்தோடனே அந்த ஆள் வேலையை தான் காமிச்சாப்புல, எது சிஎம் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே வேலையை காமிச்சாப்புல. அப்புறம் அப்படி போனாருன்னு, அப்புறம் கேஸு கன்விஷனு ராஜேஷ் சாஸ். ஆனால் அது இதைத்தான் செய்வாங்களே தவிர இந்த துறை வாழணும், இளைஞர்கள் வாழணும், நல்லா இருக்கணும். இது காவல்துறையை நம்பி எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்கய்யா. அதனால அது அந்த கடந்த ஆட்சியினுடைய விளைவுப்பா. ஆனால் உருப்படியான ஆள் போடலை, அவனுக்கு வேணும்ன்ற திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்கிறவங்களை கொண்டு வந்து இதுக்கு அதிகாரியாக போட்டால் அப்புறம் எப்படி இருக்கும்? இதுக்கு இவரை போட்டாங்க. அதே சங்கர் ஜுவால் எப்படி இருந்தாருன்னு சொல்லி தெரியும்ல. சங்கர் ஜுவால் ரிட்டையர்ட் ஆன மறுநாளே வந்து அந்த இதுக்கு போனார், தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் அந்த கமிஷனுக்கான சேர்மனாக போனார். அப்புறம் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து உத்தரகாண்ட், யார் சங்கர் ஜுவால் வந்து உத்தரகாண்டுக்காரரு, இவர் வந்து உத்தரப்பிரதேசம், யார் சுனில்குமார். அப்புறம் இவர் ஒருத்தர் வந்தார், அவர் சகில் அக்தார், அது இவங்க தான். ஆனால் சகில் அக்தார் அவர் பீகார்கார், அவரை கொண்டு வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இப்போ 3 பேருமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேசுகிறது பூரா தமிழ்னு பேசுவாங்க. ஏன் தமிழ்நாட்டு இந்த 2021 to 26 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் ஐபிஎஸ் யாருமே ரிட்டையர்ட் ஆகலையா? அவங்கள கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே? பேச்சு மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், அந்த ஜார்க்கண்டுக்காரன், உத்தரகாண்டுக்காரன், இப்படி ஆளாக கொண்டு வந்து அப்படி ஆளுக்கு பதவி போட்டால் தானே இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்காரன் போட்டோன்னா வந்து பாதி கேட்பான், பாதி கேட்க மாட்டான்ல. ஏன்னா எல்லாமே அந்த ஆட்கள் ஏன் கேட்குறான்னா, ஒரு வேலைக்கு தானே வந்த தமிழ்நாடுக்காரரு இங்கே வேலைக்கு தானே வந்தோம். உன் சொந்த ஊரே பீகார்னா பீகார், உத்தரகாண்ட்னா உத்தரகாண்டு, வந்து ஊபினா ஊபி, இதுதானே உன்னுடைய ஊர். அவன் வேலை முடிஞ்சுன்னா ஊருக்கு தானே போவாங்க, ஊருக்கு போக மாட்டாங்க. இங்கே தான் வந்து அதுக்குள்ளே ஒரு இந்த அதிமுக இல்லைன்னா திமுக இந்த முத்திரையை வாங்கிக்கிட்டு இங்கேயே மறுபடியும் ஏதோ ஒரு இந்த மாதிரி கமிஷனு அது இதில் சேர்மனு அப்படின்னு பதவி வாங்கிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் அதே ஆள் அம்பு எல்லாமே வச்சு, அதே வண்டி வாசி எல்லாம் வச்சு, அதே ஆளுநி வச்சு இங்கே சுகபோகமாக ஓட்டுறதுக்கு தமிழ்நாடு தான் வாய்ப்பு, நாம தான் இழிச்ச வாயர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பூரா நம்ம தாப்பா எதிர்த்து கேட்கணும். நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளே வேலைக்கு எடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? 5 கோடி ரூபா மாசிக்கு குறைச்சது சொல்கிறேன், இன்னும் என்னென்ன திம்பாயிலே தெரியல. ஆனால் தின்னுட்டு என் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஆனால் வாயில் பேச சொல்லுங்க, 12% ஏற்றிட்டேன், ஜிடிபி ஏற்றிட்டேன், தனிநபர் வருமானம், இதெல்லாம் எவன் கேட்டேன்? வேலை வாய்ப்புக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். இளைஞர்கள் இங்கே போலீஸுக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்காங்கல்ல,
ஒவ்வொரு மாதமும் ரிட்டையர்மெண்ட் இருக்குல்ல, ஆள் எடுக்கிறியா, ஏற்கனவே இருக்கிற என் தலையிலேயே கொண்டு வந்து வைக்க வேண்டியது. ஆனால் அதனால் இந்த இப்போதைய டிஎன்யூஎஸ்ஆர்பி கோமா ஸ்டேஜுக்கு வந்திருக்குல்ல, இவர் பாவம் அவர் சென்டிமீட்டர் ஐபிஎஸ் இப்போ வந்தவர் என்ன செய்வார்? இதற்கு எல்லாம் காரணம் முந்தைய திமுக அரசு தான். அந்த கோபத்தை தக்க வைங்க, உள்ளூர் அப்படியே கனல் மாதிரி எரியணும். ஆனால் நான் வேற ஒன்றும் செய்யலை, கனல் மாதிரி எரியணும். பாப்பா இந்த டிவிக்கு அரசு முதல்வர் விஜய்கிட்ட கோரிக்கை வைக்கிறான். ஆனால் இது நாசக்காடு ஆக்கிட்டாங்க. உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். வெறுமனே டிஜிபி லாண்ட் ஆர்டர், ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, டிபிஎஸ்சி, இது மட்டுமானது முக்கியத்துவம் கிடையாது. அது வெளியில் தெரியும். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இதெல்லாம் வைட்டல் போஸ்ட்டு, வெளியில் தெரியாது, ஆனால் ரொம்ப வைட்டல் போஸ்ட்டு. அதே மாதிரி ஏடிஜிபி ஏபி, அதெல்லாம் அனைத்து பட்டாலியனுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல். ஆனால் அந்த ஏடிஜிபி ஏபி, ஐஜி ஏபி, அதெல்லாம் வந்து ரொம்ப வைட்டல் போஸ்ட். அதில் இருக்கக்கூடிய அந்த நாற்றங்கால உருப்படியாக உருவாக்குறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். இந்த கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையே அதுதான். நாசக்காடு பண்ணாங்க இல்லை, அதுக்கு ஒரே ஒரு சின்ன பரிகாரம், நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான பரிகாரமாக என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் அரசாங்கத்திட்ட கேளுங்க. இந்த வருஷம் செப்டம்பரோடைய நம்ம முடியுதில்ல, கோவிட்-19 ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதில் முடியுதில்ல, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வாங்கி கொடுங்க. இதுதான் 2 வருஷம் எடுக்கலையில நீங்கள், இன்னமும் அதில் எந்த கேஸ் எப்போ முடியுதோ என்னவோ தெரியலை. ஆனால் ஒரு அந்த கான்ஸ்டபிளுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் யதார்த்தமாக பார்க்குறதுக்கு பார்த்தேன். கொள்கை அப்படின்னு அந்த கேள்விக்கு வர்றதுக்கு பதில் கொள்ளைன்னு அடிச்சிருக்காங்க. கொள்ளை தான் நீ அடிக்கிற, அது கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிற வந்துருமா, அதை கூட கவனிக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு அதிகாரிகள் ஐபிஎஸ் ரேங்கில் இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியதுக்கு ஒரு தேர்வு நடத்துகிறான். கொள்கை அப்படின்றதுக்கு கொள்ளைன்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வழக்கு போட்ட ஆஸ்பிரண்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளவு கேவலமுங்க. அதனால் இந்த கோபம் உங்களுக்கு வரணும். நாளைக்கு அறிவிப்பாங்க, போய் கலந்துக்கங்க, தேர்வு செய்யப்படுங்கள். ஆனால் இது நமக்கான துறை இல்லை, நம்மளை நாசக்காடு படுத்துறதுக்கான துறை. ஒரே இது இப்போ நான் இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இவர்கள் செய்த பாவத்திற்கு ஒரே பரிகாரமாக ஆனால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் வாங்கி கொடுங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு வாங்கி கொடுங்க. அதுக்குள்ளே ஏதோ போனால் போட்டேன், அதே வரலைன்னா கூட எங்கள் தலையில் சொல்லி அந்த இளைஞர்கள் நினச்சிக்கிடுவாங்க. இப்படியே எடுக்காமையே இருந்து காலத்தை கடத்தினா அதை தாங்கிக் கொள்ள முடியல. பார்ப்போம். என் பதிவு இதுதாப்பா சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் கூட குறைய பேசியிருந்துருக்கலாம், முதலே சொன்ன மாதிரி. ஓகே, பரவாயில்ல. நம்ம அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. வணக்கம்.